இன்றைக்கி கோவிலில் இருக்கக்கூடிய இன்றைக்கி திருச்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு கோவில்களில் வந்து ஆய்வுகள் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். குறிப்பாக இப்போ திருவானை கோயிலில் வந்து நம்ம இருக்கிறோம். இங்கே தான் வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய பேசிக் ஃபெசிலிட்டிஸ், பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய டாய்லெட், குடிநீர் வசதி, அன்னதானம், பிரசாத ஸ்டால்ஸு, இது போன்ற பேசிக்காக பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே இன்றைக்கு ஆய்வுபடுத்தியிருக்கிறோம். இன்றைக்கு ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரசாத ஸ்டாலில் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களில் சரியான எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது. இன்னும் சில இடங்களில் மேனுஃபேக்சரிங் டேட்டே கிடையாது. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து சேல்ஸுக்கு இருந்தது வந்து என்னுடைய ஆய்வில் வந்து நான் பார்த்தேன். உடனடியாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கோவில்கள்லையும் இருக்கக்கூடிய பிரசாத ஸ்டால்ஸில் விற்பனை செய்யக்கூடிய அனைத்து பண்டங்கள்லையும் ப்ராப்பராக ஆய்வு செய்து மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு இது எதுவுமே இல்லாமல் ப்ராப்பர் செக் பண்ணாமல் விற்பனைக்கு வரக்கூடாது. அதை உடனடியாக அனைத்து கோவில்களுக்கும் இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஆய்வு செய்ய சொல்லியும், அப்படி ஆய்வின் அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கோ அதை உடனடியாக ரெக்டிஃபை பண்ண சொல்லியும், சம்மந்தப்பட்ட இதை கண்காணிக்காத அதிகாரிகள் மேலே எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு, கான்ட்ராக்டர்ஸ்கிட்டையும் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு, அந்த எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு அதன் மேலே என்னென்ன மேல் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுக்க சொல்லி துறையுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். அதே போல் குடிநீர் வசதியும் செக் பண்ண சொல்லியிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய குடிநீர் டேங்க்கு, ஆர்ஓ டேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டேங்கை க்ளீனிங் கரெக்டாக இருக்குதா, அதே போல் குடிநீர் குடிப்பதற்கு தேவையான அளவில் அனைத்து மினரல்ஸும் இருக்குதா அப்படிங்கிற அந்த ஆய்வுகள்லாம் வந்து இன்றைக்கி எடுத்து பார்த்தோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த வாட்டர் டேங்க்கில் அது வந்து குறைவாக இருக்குது. ஸோ உடனடியாக அதை செக் செய்ய சொல்லி அதை யார் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்களோ அதை ரெகுலராக மானிட்டர் பண்ணி குடிநீர் வந்து சரியான அளவுகளில் குடிப்பதற்கான அனைத்து சத்துக்களும் இருக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றத வந்து உத்தரவிட்டிருக்கிறேன். அதையும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கோயில்கள்லையும் தினசரி மானிட்டர் பண்ணி செக் பண்ணி என்ஷூர் பண்ண சொல்லியிருக்கிறோம். டேங்க் கிளீனிங், ஃப்ரீக்வெண்ட்டாக டேங்க் கிளீனிங் பண்ணி அந்த டேங்க் கிளீனிங்க்கு ஒவ்வொரு கோயில்கள்லையும் யார் டேங்கை க்ளீன் பண்ணுறாங்களோ அதை ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண சொல்லி அந்த ரிஜிஸ்டரில் கோவில் அதிகாரிகள் கவுண்டர் சைன் பண்ணி கம்ப்ளீட் கிளீனிங்கை வந்து என்ஷூர் பண்ண சொல்லியிருக்கிறோம். கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய கழிப்பிட வசதிகள் அனைத்தையும் சுத்தமாக க்ளீன் செய்து ஒவ்வொரு கோயில்லையும் கழிப்பிடத்தினுடைய வாசலில் வந்து தினசரி செக்லிஸ்ட் இருக்கணும். ஒரு நாளைக்கு 3 வேளை அந்த கழிப்பறையை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வாசல்லையே ஒரு செக்லிஸ்ட் வச்சு 3 வேளை க்ளீன் பண்ண உடனேயே அந்த செக்லிஸ்ட்டில் வந்து டிக் பண்ணி சைன் பண்ணி அதை தினசரி செக் பண்ணணும். அப்படி யாராவது க்ளீன் பண்ணாமல் செக்லிஸ்ட்டில் சைன் பண்ணிட்டு போனாங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியும் நேற்று டிஸ்கஷன்லேயும் பேசணும். இன்றைக்கும் இந்த ஆய்வுகள் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்களில் என்னுடைய ஆய்வுகள் இருக்கும். அனைத்து கோயில்களுக்கும் விசிட் பண்ணுவேன். சர்ப்ரைஸ் விசிட்ஸ் இருக்கும். நிச்சயமாக ஆய்வு பண்ணுவோம். இது போன்ற தவறுகள் எந்த கோவிலில் நடந்தாலும் அதிகாரிகள் மேலேயும் சம்மந்தப்பட்டவர்கள் மேலேயும் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கோவில் யானைகள் வந்து புத்துணர்ச்சி முகாம் நடத்துகிற ஐடியா எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம் சார். அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் சார். இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இதே கோயிலில் பக்தர்கள் உட்கார்ந்து அந்த பக்தர்கள் மத்தியில் அந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து தண்ணி ஊற்றி விடுறது வீடியோ வைரலாக அதை விசாரிச்சிருக்கிறேன். ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்கிறேன். எதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்கன்னு கேட்டிருக்கிறோம். அந்த எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு அதுலேயும் நடவடிக்கை எடுக்கும். இப்போ இன்றைக்கி நீங்கள் அதுலேயே அந்த விசிட் வந்ததுனால தான் கோயில் அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு, சுத்தம் செஞ்சுட்டு இருக்க வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இனிமேல் எல்லா இடங்கள்லையும் விசிட் இருக்கும். தமிழ்நாடு முழுக்க இனிமேல் ரெகுலராக இந்த வேலைகள் நடக்கும். அதற்காக தான் நானே நேரடியாக எல்லா கோயில்கள்லையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கக்கூடிய இந்த இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்கள்லையுமே எல்லாமே சரியாக நடக்கணும். எந்த வகையிலும் பப்ளிக்குக்கோ இல்லை அரசாங்கத்திற்கு எதிராகவோ எந்த விதமான செயல்களோ யாரும் கீழிருந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து மிக தெளிவாக இருக்கிறோம். அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பெயரில், அவர்களுடைய வழிகாட்டுதலின் பெயரில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வு செய்யப்பட்டு இது போன்ற அனைத்து பிரச்சனைகளுமே வந்து ஒரு தீர்வு எட்டப்படும். நன்றி சார். இப்போ அனைத்து கோயில்களையும் பார்த்தீங்கன்னா கிராக்கி அடிக்கிறாங்க. அதுதான் சார் சொல்கிறேன். அதுக்கு தான் ஆய்வு போய்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.